இல்லையோ, முதல் அம்சம் நம்மளையே காயப்படுத்தி விடாமல் இருப்பதற்குத்தான் இஸ்லாம் குணம் விஷயத்திலே, பண்புகள் விஷயத்திலே மிகவும் கவனமா. நம்ம பண்பு என்ன சொன்ன இன்னொருவரோடு சம்பந்தப்படுகிறது நினைக்கிறோம், இல்லை. முதலாவதை அது அவரை பிரதிபலிக்கிறது, அவரது வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது. இப்ப எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கவலை, மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கவலை, சோர்வு, விரக்தி, இந்த மூன்றும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தவைகள். கவலை, சோர்வு, விரக்தி. இதை நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா, முதலாவது ஏற்படுவது சோர்வு, இரண்டாவது ஏற்படுவது கவலை, மூன்றாவது ஏற்படுவது விரக்தி. மூன்றாவது ஏற்படுவது விரக்தி. இந்த விரக்தி ஹுர்கத், ஹுர்கத்துன் நஃப்ஸ் என்றது மனம் எரிகிறது. மனம் என்ன செய்யறது? ஒரு விஷயத்தை நினைத்து எரிந்து தன்னைத்தானே இயலாதவனாக காட்டுகின்ற அந்த நிலைக்கு பேர் தான் இந்த விரக்தி என்கின்ற நிலை. விரக்தி நிலை என்றது வந்துட்டன்னு சொன்னால் அவனால் செயல்பட முடியாது. அவனால் என்ன செய்ய முடியாது? செயல்பட முடியாது. செயல்பட முடியாது மட்டுமல்ல, அவனால நல்ல விஷயங்களை யோசிக்க முடியாது. நல்ல விஷயங்களை யோசிக்க முடியாது. ஏன்? அவன் கையாலாகாத தன்மையில இருக்கிறான். ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியாத தன்மையில் என்ன செய்யறான்? இருந்து கொண்டிருக்கிறான். விரக்தி நிலை வந்து சொன்னால் நல்ல கருத்தை மற்றவற்றை சொல்ல முடியாது. நல்ல கருத்தை மற்றவற்றை சொல்ல முடியாது. உற்சாகமா பேசுறவன் எல்லாரையும் நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஒருத்த நல்ல உற்சாகமா பேசுறேன், இன்ஷா அல்லாஹ் நல்லா தொழில் செய்ய நினைக்கிறேன், அவ்வளவுதான், நீங்கள தொழில் செஞ்சு பாருங்கன்றது. ஏன்? இவன் விரக்தியில் இருக்கிறானே, அதனால நல்ல கருத்தை மற்றவன்ட்ட என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. உற்சாகமாக எதனையும் கவனிக்க முடியாது. ஒரு புள்ள வந்து என்ன செய்யறான்? வறுமையான சூழல்ல இருந்து நான் டாக்டராக வரணும் அப்படின்றான். இங்க நான் வீட்டுக்கு கூலி கட்டவே அந்த பாடுபட்டிக்கு டாக்டரா வரணும்னு சொல்றான். அப்படி என்ற பார்வையில பார்க்க அவனுக்கு இருக்கிறது விரக்தியில. அவன் இருக்கிறது நமக்கு சாத்தியமில்லாத விஷயங்கள்ல இருக்கிறோம். நல்ல முறையிலே பண்பாக மற்றோடு பழக முடியாது. கோபம் வரும், எதை பேசினாலும் கோபம் வரும். பிரச்சனை கோபம் அல்ல, விரக்தி. எதை பேசினாலும் கோபம் வரும் என்றால் காரணம் இயலாது என்ற இடத்துல அவன் இருக்கிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, விரக்தி நிலை முதலாவது பாதிப்பது அல் புன்யா அஷ்ஷக்ஸிய்யா, ஒரு மனிதனுடைய தனித்துவமான ஆளுமையை, கட்டிடத்தை என்ன செய்வது? பாதிக்குது. அவனை உடைச்சிருது. மற்ற எதுவுமே தேவையில்லை, அவனை உடைத்து விடுகிறது. இஸ்லாம் எந்த நிலையிலும் தன்னைத்தானே உடைத்துக் கொள்வதை எந்த நிலையிலும் இஸ்லாம் அனுமதிக்காது. ஒத்த உச்சகட்ட பாவியாகிட்டான். இந்த உலகத்திலேயே அவனை மாதிரி பாவம் செஞ்சவன் யாருமே இல்லை என்றால் அவன் மார்க்க ரீதியாக யோசிச்சா அவனுக்கு விரக்தி வருமா? வராதா? வரும். மார்க்க ரீதியாக யோசிச்சாண்டா, மார்க்க ரீதியாக யோசிக்கிறேன், எப்படி எவ்வளவு பாவம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு அவன் நினைச்சாண்டா, அதை நினைச்சு பார்த்து 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 இந்த உலகத்திலே நான் தான் அதிகமா பாவம் செஞ்சுக்கிறேன் நினைச்சிட்டாண்டா, அவன் வந்து நாளை மறுமை நமக்கு அவ்வளவுதான், இனி சொர்க்கம் என்ன செய்யாது, நமக்கு நினைச்சாலும் கிடைக்காது என்ற ஒரு இடம் வரும். இடம் வந்தால் அது என்ன அர்த்தம்? இனி தொலை நினைவு வருமா? தொலை நினைவு வராது. ஏன்? அதான் நான் நரகவாதி ஆயிட்டனே, நான் தான் இதுக்கு பிறகு செய்யறதுக்கு எந்த பாவம் இல்லையே, இதுக்கு பிறகு நான் தொழுது என்ன செய்ய, தர்மம் செய்ய என்ன செய்ய என்ற நிலை வரும். இந்த நிலையிலும் விரக்தி அனுமதியா? மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த விரக்திக்கு அல்லாஹ் சொல்றான் குனூத், இறைவனது அந்த அதாவது அருளில் நம்பிக்கை இழத்தல். அது இறைவனது அருளில் நம்பிக்கை இழத்தல் ஒரு முஃமினுக்கு அல்லது ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு கட்டத்திலும் அந்த இடத்துக்கு வரதுக்கு அனுமதி இல்லை. கடைசி செகண்ட் உயிர் போற டைமாக இருந்தாலும் சரி, இறைவன் ரஹ்மத்துல அவனுக்கு என்ன இருக்கணும்? நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் போவதைத்தான் இஸ்லாம் குஃபர் என்று சொல்லுது. லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அப்ப எந்த ஒரு கட்டத்திலும் மார்க்க ரீதியாக விரக்தி அடையவும் அனுமதி இல்லை, உலக ரீதியாக விரக்தி அடையவும் அனுமதி. மார்க்க ரீதியாவே அனுமதி இல்லைடா. ஒரு மனிதன் மார்க்க ரீதியாக விரக்தி அடைகிறா, அதுதான் நான் முடிஞ்சது, இதுக்கு பின்னால் எனக்கு லைஃப் இல்லை என்ற நிலைக்கு அனுமதியே இல்லை. ஒரு மனிதர் நான் வந்து என்ன 99 கொலை செஞ்சுட்டேன்னு ஒரு அறிஞர்கிட்ட சொல்றாரு தானே, ஒரு வணக்கசாலிட்ட சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? அவ்வளவுதான், முடிஞ்சது, உனக்கு மன்னிப்பே கிடையாது. மன்னிப்பே கிடையாது என்று சொன்ன உடனே 100 கொலை செய்யறாருன்னு வருது, 100 கொலை ஆக்கினார்னு வருது. இப்ப 100 கொலை ஆக்கினார் அப்படின்ற உணர்வு அவனுக்கு வருது. அகந்த ஏன் வருது? உனக்கு மன்னிப்பு கிடையாதுன்னு அடுத்து என்ன செய்வாங்க? மன்னிப்பு இல்லை தானே, அப்ப கம்ப்ளீட் பண்றதுதான் 100. விளங்கிட்டா? 100, 101, 150 போய்கின்ற அவன் தான் மன்னிப்பு இல்லைன்னு சொல்லிட்டாச்சு, வருமா இல்லையா? வரும். எனவே சமுதாயத்தில் மார்க்க ரீதியாக விரக்தியை வளர்த்தாலும் ஆபத்து.
முதல் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். எது ஆபத்து? மார்க்க ரீதியாக ஒரு விரக்தியை நீங்கள் வளர்த்தாலும் 99 கொலை எதா மாறும்? 100 கொலையாக மாறும். மார்க்க ரீதியான விரக்தி என்றது அதுதான். மார்க்க ரீதியான விரக்தி என்ன? கெட்டு போன ஒருத்தன் வாரா, நீ நல்லா வரமாட்டாய் என்று சொல்றது, உனக்கு சான்ஸ் இல்லைன்றது, இந்த சமுதாயத்தில் இடம் இல்லை என்று சொல்றது. அப்படின்னா அவன் 2 பேரை உருவாக்குவான், அவன் 4 பேரை உருவாக்குவான், 400 பேர் ஆகிற இடத்துக்கு கொண்டு வர. எனவே இஸ்லாமிய சமுதாயத்தில் எந்த ஒரு கட்டத்திலும் விரக்தி நிலை மார்க்க ரீதியாகவோ உலக ரீதியாகவோ அனுமதி, சோர்ந்து போய் இதுக்கு பின்னால இல்லை என்ற நிலை வரக்கூடாது. இஸ்லாம் உச்சகட்ட விரக்தி அடைஞ்சா என்ன செய்வான்? தற்கொலை. கவலையில தற்கொலை செய்யறது இல்லையா? கவலை விரக்தி ஆனா மட்டும்தான் தற்கொலை. இதுக்கு பின்னால் நமக்கு வாழ முடியாது என்ற நிலை வருவதுதான் தற்கொலை. என்னடா இந்த சமுதாயம் நம்மளை பார்ப்பதும் இல்லை, இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இப்படி எல்லாம் வாழ்றாங்க, நம்மளை ஒரு சொட்டு கணக்கெடுக்கவே இல்லை என்று சொல்லி தற்கொலை செய்யறது கவலை இல்லை, விரக்தி. இந்த விரக்தியின் காரணமாக தற்கொலை செய்யலாம் அனுமதி இருக்குதா? இல்லை. பாருங்க அன்புள்ள சகோதரர்களே, மறுமையில் எனக்கு வாழ்க்கை முடிந்தது என்று நினைத்தால் அது மார்க்க ரீதியான விரக்தி, குனூத், அதாவது இறைவன் அருளை நம்பிக்கை இழத்து. உலக ரீதியாக வாழ்க்கையை முடிச்சுக்க நினைச்சா அதுவும் குஃபர். அதுவும் என்ன? குஃபர். உங்களை நரகத்தில் என்ன செஞ்சிடும்? தள்ளிவிடும். எனவே இஸ்லாமிய பார்வையிலே எந்த ஒரு நிலையிலும் ஒரு மனிதன் இயலாது, இனி முடிஞ்சது, நம்மளால இனி முடியாது என்று உட்கார்ந்து விடுகின்ற விரக்திக்கு இஸ்லாம் எங்கேயும் அனுமதிக்கவில்லை, எங்கேயுமே அனுமதிக்கவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூட தனது சுன்னத்தில் உள்ளதாக சொல்லுகிறான், வகுல்லன் நுமித்து ஹாஉலாஇ வஹாஉலா, இந்த உலகத்தில் மார்க்க ரீதியாக சிறந்து வாழக்கூடியவர்களுக்கும் நான் கொடுப்பேன், மார்க்கமே வேணாம் என்று நிராகரிக்கக்கூடியவர்களுக்கும் நான் என்ன செய்வேன்? கொடுப்பேன். இந்த உலகத்தில் எதுவுமே என்ன தடை கிடையாது என்று அல்லாஹு தாலா உலகத்துடைய சுன்னாவை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும், விரக்தி நிலை என்பதை இஸ்லாம் எந்த கட்டத்திலும், அது உலகமாக இருக்கலாம் மார்க்கமாக இருக்கலாம், விரக்தி ஊட்டக்கூடாது, விரக்தி ஊட்டுகின்ற நிலையை உருவாக்க கூடாது. ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ இன்றைய தஅவா களத்தில் கலந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் பிரச்சாரத்தில் விரக்தி கலக்கப்படுறது. எந்த உரைகளை எடுத்துக்கொண்டாலும் எந்த பேச்சை எடுத்துக்கொண்டாலும் சமுதாயம் உருப்படி இல்லை என்று பேசுறது, தெரிஞ்சோ தெரியாமலோ அது என்ன செஞ்சிருது? வந்துருது. எல்லாம் முடிஞ்சது, ஒழுங்கா வரணும், விளங்கிட்டா அப்படி என்கிற அமைப்பு இல்லை. இந்த சமுதாயத்தில் ஹைர் இல்லாம இருக்கிறா? இல்ல. இந்த சமுதாயத்தில் நிச்சயமா என்ன செய்யுது? ஹைர் இருக்குது. ஷர்ரை பத்தி பேசுகிற நேரத்தில், அந்த ஷர்ரை நாங்க தவிர்க்க சொல்லி பேசுகிற நேரத்தில் நல்ல மக்களையும் சுட்டிக்காட்டி ஆர்வம் ஊட்டி இந்த சமுதாயம் தோல்வியில இல்லை, ஓரளவு ஹைர் இந்த சமுதாயத்தில் என்ன உண்டு என்கின்ற செய்தியும் சேர்த்து நாம் என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டிய ஒரு நிலைக்கு. ஆனால் விரக்தி என்கின்ற ஒரு விரக்தியை ஒரு பிரச்சாரமாக்குறது என்றது இயல்பாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த விரக்தி நிலையை இஸ்லாம் எந்த ஒரு பொழுதும் மனிதனுக்கு அனுமதித்தது கிடையாது. ஆனால் வரலாற்றில் விரக்தி நிலை போன்று ஒரு செய்தி பேசப்படும். அது என்ன அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 மிக பாரதூரமான சம்பவங்கள் 2 நடக்குது. வரலாற்றை எழுதினாலாம் மனிதர்கள் தானே, அவங்கள்ட்ட ஒரு உணர்வு இருக்குமா இல்லையா? உணர்வு அப்படியே பிரதிபலிச்சிடுறது. ரசூலுல்லாஹ் எந்த ஒரு மனிதனும் கவலைப்படுறது. ரசூலுல்லாஹ்வுக்கு தவ்வால மிகவும் துணையாக இருந்தவர் யாரு? அபூ தாலிப். அவர் மௌத்தாகினா அவருக்கு உலக ரீதியான பெரிய ஒரு சப்போர்ட் என்ன செய்யுது? இல்லாம போகுது. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மார்க்க ரீதியாக உலக ரீதியாக துணையாக இருந்தவங்க யாரு? மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களும் மௌத்தாகிறாங்க. 2 பேரும் ஒரே வருஷத்துல என்ன செய்றாங்க? மௌத்தாகிறாங்க. ரசூலுல்லாஹ் மிச்ச கவலையில இருக்கிறாங்க. அப்படி என்பதனால அல்லாஹ் தஆலா மியராஜுக்கு என்ன செய்றான்? அந்த வருஷத்துக்கு அழைத்து கொண்டான். அந்த வருஷத்துல பேர் என்ன? ஆமுல் ஹுஸ்ன், கவலை ஆண்டு. இந்த நாளுக்கும் இஸ்லாத்தில் எந்த அடிப்படையும் இல்லை. இந்த நாளுக்கும் இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆரம்பகால எந்த வரலாற்று நூலிலும் இது இல்லை. ஆமுல் ஹுஸ்ன், கவலை ஆண்டு. அது எப்படி? அது இஸ்லாத்துடைய அடிப்படைக்கே முரண். ரசூலுல்லாஹ் ஒரு புள்ள மௌத்தாகின அழுததுக்கே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் கேள்வி கேட்கிறாரு, அத்தபிக்கு நீங்க அழுறீங்களா அல்லாஹ்வின் தூதரே அப்படின்னு கேட்டாங்க. கேட்டாங்களா இல்லையா? வருஷத்தையே கவலை வருஷமாக்கினா எப்படி இருக்கும்? ஆமுல் ஹுஸ்ன் இஸ்லாத்துடைய அடிப்படைக்கே முரணான ஒரு தத்துவம் தான் கவலை ஆண்டு என்றது. கவலை ஆண்டு என்று சொன்னா உங்களுக்கு கவலை விளங்குதா விரக்தி விளங்குதா? விரக்தி தான் என்ன செய்யுது? விளங்கு. ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு பட்டா கவலை, 2 நாளைக்கு பட்டா கவலை,
ஒரு 5 நாளைக்கு இருந்தா கவலை, வருஷம் ஃபுல்லா இருந்தா விரக்தி. வருடம் ஃபுல்லா இருந்தா என்ன விரக்தி என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். அதாவது கையாளாகாத நிலை. எனவே இஸ்லாமிய வரலாற்றில் இந்த ஆமுல் ஹுசுன் கவலை ஆண்டு அப்படி என்று சொல்லப்படக்கூடிய அந்த செய்தி பொய்யானது. ஒரே வருடத்தில் மரணித்தார்கள் என்ற செய்தி கூட அடிப்படை இல்லை. அப்படியே மரணித்தாண்டு வைத்துக் கொண்டால் அது ஆமுல் ஹுசுன் வருஷத்துக்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கவலையை கொண்டாடுற மாதிரி அல்ல அதை நினைக்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க, ஆக்கியிருக்க மாட்டாங்க. மேராஜுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, மேராஜுக்கு அதுக்கும் சம்பந்தமும் கிடையாது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, விரக்தியை இஸ்லாம் எங்கேயும் வாழ வைக்கவில்லை. விரக்தியை இஸ்லாம் எங்கேயும் வாழ வைக்கவில்லை. இன்னொரு பகுதியை பாருங்கள். ஒரு மனிதன் தனது அதாவது மனநிலையை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொன்னார்கள். அல் முஃமினுல் கவி கைருன் வ அஹப்பு இலல்லாஹ் மினல் முஃமினித் தஈஃப். அதாவது பலமான முஃமின் கைர் சிறந்தவன், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவன். யாரை விட? பலகீனமான முஃமினை விட அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது உடல் வலிமையை மட்டும் குறிக்கல. நல்லபடியா நல்ல முஃமின்னா தொடர்ந்து ஜிம்முக்கு போகணும்னு அர்த்தம் அல்ல. விளங்கிட்டா? எப்படி அல் முஃமினுல் கவி பலமான முஃமின் என்ற உடனே நம்ம நினைச்சிடப்படாது என்ன உடல் வலிமையை மட்டும் இது குறிக்கிறது, உடல் வலிமையையும் தான். ஆனால் மிக முக்கியமான வலிமை என்று இஸ்லாம் வேறொரு ஹதீஸ்ல எதை சொல்லுது? உள வலிமையை, உள்ளத்துல உள்ள வலிமையை. உண்மையிலே ஷதீத் யார் அப்படி என்று சொன்னால், மிகவும் பலமானவன் யார் என்று சொன்னால், கோபம் வருகிற நேரத்தில் தன்னை அடக்கிக் கொள்ளக்கூடியவன் தான் உண்மையிலேயே உள்ள வலிமை உள்ளவன் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. எனவே இந்த இடத்துல வெறுமனே அது உடல் வலிமையை குறிக்கல, உள வலிமையும் சேர்த்து எந்த இடத்திலையும் தன்னை டவுன் பண்ணி கொள்ளாத, தன்னை கீழிறக்கி கொள்ளாத ஆளுமையுள்ள அந்த ஒரு முஃமினை இஸ்லாம் விரும்புது. நமக்குள்ள பெரிய பிரச்சனை அப்படின்னு சொன்னால், யாராவது நாங்க சந்தோஷமாக்கிறோம் சொன்னா நமக்கு பிடிக்குது இல்லையோ அல்லது பேச தெரியாதோ தெரியாது, ரெண்டுல உண்டு. இதுவரைக்கும் எனக்கு மனைவி கிடையில எந்த பிரச்சனையும் வந்ததில்லைன்னு ஒருத்தர் சொல்றாரு. இங்களை வந்து பக்கத்துல வந்து விட்டுட்டு வந்து எவனுக்காவது பிரச்சனை வராமிக்குமா? சும்மா என்ன செய்யறாரு, பெருமை அடிச்சு திரியிறாருன்றது. உனக்கு என்ன பிரச்சனை? அவர் அப்படி சொன்னதுல, உனக்கு அப்படி சொன்னதுல என்ன பிரச்சனை? ஒருத்தர் வந்து சொல்றாரு, நான் 10 வருஷமா 20 வருஷமா எனக்கு எந்த சண்டையும் வந்ததில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்றதுனால அவர் என்ன நடக்க போகுது? அவங்க 2 பேரும் என்ன செய்ய போறாங்க? சந்தோஷமா என்ன செய்ய போறாங்க? இருக்க போறாங்க. உன வாழ்க்கையில ஏதாவது பாதிப்பு வர போகுதா? இல்ல. ஆனா நமக்கு பிடிக்குது அந்த வார்த்தை சொன்னா பிடிக்கும். அது எப்படி எந்த குடும்பம் எல்லாம் சண்டையில இருக்குது, இவன் குடும்பம் மட்டும் எப்படி சமாதானமா இருக்கலாம் என்றதனாலேயே என்ன நினைக்கிறது, சண்டை வராம இருந்திருக்குமா அப்படி என்றாரு. இந்த உணர்வுலேயே வரலாற்றையும் பார்த்தா, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் வரலாறு, அப்படி சில அறிஞருடைய வரலாற்றுல மனைவிமார்களோட எந்த பிரச்சனையும் வந்ததே இல்லை என்ற சில செய்திகள் இருக்குது. அதெல்லாம் என்னது எடுத்துட்டுவாங்க. ஏன் இதெல்லாம் பொய்யான சம்பவம், ஏன் எந்த குடும்பத்தில் பிரச்சனை வருதா இல்லையா அப்படி என்று நினைச்சுதான் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் இப்படி பல அறிஞர்களை என்ன செய்யறது பார்க்கிறது. ஒரே நாளில் குர்ஆனை ஓதி முடித்தார்கள், சாத்தியமே இல்லை. ஏன்? இவர் வருஷத்துல ஒரு ஜுசு ஓதுறதுக்கு படுற பாடு பெரிய விஷயம். அதனால இமாம்கள் ஒரே நாள்ல ஓதி முடிச்சாங்கன்றது சாத்தியம் இல்லைன்னு தான் படு நம்மளே வச்சு பார்த்தா. எனவே விரக்தி எப்பையும் ஒருத்தர் யாராவது சந்தோஷமா நான் இப்படி இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், எந்த சிக்கலும் இல்லைன்னா அல்ஹம்துலில்லாஹ் கோடி பேர்ல ஒத்தனை சந்திச்சுக்கிறேன், சந்தோஷமா இருங்க. அவனால் அப்படி சொல்றதுனால அவன் சந்தோஷமா இருக்க போறான், அப்படி சொல்றதுனால அவனை பலப்படுத்த போறான். அப்படித்தான் நம்ம மற்றவனுக்கும் சொல்றோம், இன்ஷா அல்லாஹ் நீங்க எதிர்காலத்தை நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு மறைவான ஞானம் இருக்குதா? இல்ல. அப்படி சொல்றதெல்லாம் அவர் என்ன செய்வாரு? உற்சாகம் அடைவார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கலிமத்துல் ஃபஅல் எனக்கு மிகவும் விருப்பமானது, நல்ல வார்த்தை மிகவும் விருப்பமானதுன்னு சொன்னாங்க. எனவே விரக்தி இல்லைன்னு ஒருத்தன் சொல்றான்டா, அவனுக்கு தட்டி கொடுத்து சந்தோஷமா இருங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் உங்கள் சந்தோஷத்தை அப்படி நிறைவேற்றட்டும், நீங்க வந்து பேசக்கூடாது. இந்த மாதிரியான அதாவது விரக்தியற்ற நிலை அதான் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் முஃமின் உள்ளத்தால பலமானவன். மத்தவனை மட்டும் தட்ட தேவையில்லை, மத்தவனை கீழ்நிலையா பார்க்க தேவையில்லை, தான் சந்தோஷமா இருக்கிறான்னு சொன்னா அது என்ன செய்யணும்? அவனை நம்ம ஆர்வப்படுத்த வேண்டும். அப்ப அல் முஃமினுல் கவி பலமான, என்றைக்கும் தன்னை அதாவது உடைத்துக் கொள்ளாத ஒரு முஃமினர் அல்லாஹ் தஆலா எனது மிகவும் விருப்பமானவன் அப்படின்னு சொல்ல, மிகவும் விருப்பமானவன். ஏன்னா அல்லாஹ்வுடைய நியமத்தை பிரதிபலிக்கிறான், அல்லாஹ்வுடைய நியமத்தை பிரதிபலிக்கிறான். சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்தஈன், அதாவது இஸ்தஈன் பில்லாஹ், எந்த ஒரு வேலை செய்யறதாக இருந்தாலும் அல்லாஹ்வை கொண்டு உதவி தேடுங்கள். நீங்க எதுல இறங்க போறதா இருந்தாலும் இஸ்தஅன்து பில்லாஹ், அல்லாஹ் தஆலாவை நம்பினா என்ன செய்றேன்? இறங்குறேன். உண்மையாக உள்ளத்தால அதை என்ன செய்யணும்? சொல்லி இறங்க. இஸ்தஈன் பில்லாஹ் சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலா தஅஜிஸ், இதான் மிக முக்கியமான தலைப்புக்குரிய வார்த்தை. இயலாது என்று உட்கார்ந்துடாதீங்க. வலா தஅஜிஸ், அஜிஸ் என்று சொல்றது ஃபுத்தூரை விட கொஞ்சம் பலம்.
ஹுஸ்னை விட கொஞ்சம் பலம், இயலாமை, விரக்தி. அஜிஸ் என்ற இயலாது, முடிஞ்சது, சரி வரல, சாத்தியப்படல அப்படின்னு உட்கார்ந்துடாதீங்க. அதுக்காக வேண்டி மனிதனால் முயற்சித்தவனுக்கு என்னது, அதாவது எதுவுமே இந்த உலகத்தில் சாத்தியம் இல்லைன்னு இஸ்லாம் சொல்லல. நிறைய சாத்தியமின்மைகள் இருக்குது. ஆனா மனித எல்லைக்கு உள்ள வலா தஅஜிஸ் என்ற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அப்படி, இஸ்தஇன் பில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியை தேடுங்கள், வலா தஅஜிஸ், என்றைக்கு இயலாது விரக்தி என்ற அந்த முடிவுக்கு நீங்க வர வேண்டாம். சொல்லிட்டு வஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக், உனக்கு நல்ல பிரயோசனம் தரக்கூடியவைகள்ல என்றைக்கும் ஆர்வமாக இரு. உன்னை பலப்படுத்தக்கூடியவைகளில், உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடியவைகளில், உனக்கு பலன் தரக்கூடியவைகளில், அது மார்க்க ரீதியாக இருக்கலாம், உலக ரீதியாக இருக்கலாம், ஹலாலான வட்டத்துக்குள்ள ஆர்வமாக இரு. வஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக், அது மார்க்கத்துக்கு முரண் கிடையாது. அதுல என்றைக்கும் ஆர்வமாக இரு, உன்கிட்ட அந்த ஆர்வம் இருக்கட்டும். வஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக், இயலாத என்று உட்கார்ந்துராத, உனக்கு அதுல ஆர்வமாயிரு. சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபைன் அஸாபக ஷை, போற வழியில, இப்படி நடந்து கொண்டு போற வழியில, ஆர்வத்துடைய வழியில மாற்றமான ஒன்று நடந்துச்சு, எதிர்பார்க்காத ஒன்று நடந்துச்சு. இறைவன் இருக்கிறானதுக்காக பெரிய ஆதாரமா இல்லையா? மாற்றமான ஒன்று நடந்துச்சு. அப்படி நடந்துட்டால் ஃபலா தகுல், என்றைக்கும் சொல்லிராத, லவ் அன்னி ஃபஅல்து கதா வ கதா லகான கதா வ கதா, அப்படி செஞ்சிருக்கலாமே, இப்படி செய்திருக்கலாமே, அப்படி செய்திருந்தால் இப்படி ஆகியிருக்குமே, அப்படி என்று என்றைக்கும் சொல்லிராத. என்ன சொல்லு? வலாக்கின் குல் கத்தரல்லாஹு வமா ஷாஅ ஃபஅல், அல்லது கதருல்லாஹி வமா ஷாஅ ஃபஅல், அல்லாஹ்வுடைய கதிர், அவன் நாடியது என்ன செய்யும், நடக்கும். கதிருக்கு எதிராக என்ன செஞ்சிடக்கூடாது, பேசிவிடக் கூடாது. ஆர்வம் நடந்தே ஆக வேண்டும் என்ற பேராசையாகவும் இருக்கக்கூடாது, நம்மளால சாத்தியம் இல்லை என்ற விரக்தியாகவும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆர்வம் என்றைக்கும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப பாருங்க, வஹ்ரிஸ் அலா மா, இஸ்லாம் எப்படி சொல்லுது? மர்மையுடைய சப்தம் கேட்கிற நேரத்தில் உங்களது கையிலே ஒரு ஃபத்தீலா, ஒரு சாதாரணமான ஒரு தாவரம் இருக்குது, மர்மையில சவுண்ட் உங்களுக்கு கேட்குது, நாட்டி விட்டு எழும்புங்கன்னாங்க, அதை மண்ணிலே புதைத்து விட்டு எழும்புங்கன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விவசாயமா இல்லையா அது? மௌத்துடைய, அதாவது மரண அந்த யௌமுல் கியாமா நடக்கக்கூடிய ஓசை கேட்குது, நீங்க ஒரு தாவரம் நாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த டைம்ல என்ன செய்யுது, இந்த சத்தம் கேட்டால் அதை நட்டி விட்டு எழும்புங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்று சொன்னால், என்றைக்கும் ஹிர்ஸ் என்ன செய்யணும், ஆர்வம் விட்டு போய்விடக் கூடாது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே விரக்தி நிலை என்பதற்கு இஸ்லாத்துல எந்த ஒரு கட்டத்திலும் என்ன அனுமதி கிடையாது என்பதற்கு ஒரு அழகான மிக முக்கியமான ஒரு செய்தி தான் இந்த செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றைக்கும் விரக்தியில் உட்கார்ந்தார்கள் என்றோ கவலையில் உட்கார்ந்தார்கள் என்று சொல்லியோ எந்த செய்தியும் நீங்கள் என்ன செய்ய பார்க்க மாட்டீர்கள். ஆனால் கவலையான விஷயம் என்ன என்றால், மனிதர்கள்ட்ட ஒரு தவறான ஒரு வழிமுறை, கவலையை போற்றி வளர்த்து வாழ வைப்பது. அது எங்க கொண்டு போகும்? விரக்தி கொண்டு போகும். எந்த ஒரு கவலையான சம்பவத்தையும் உடனே மறந்துவிட பழகக்கூடிய ஒரு முஃமினாக இருக்கணும். போற்றி வாழ வைக்க கூடாது. வாழ வைக்கிறதா என்ன? அப்படியே கடந்த கால வாழ்க்கையெல்லாம் நினைச்சு ஒரு இடத்துல உட்கார்ந்து கண்ணீர் வடிச்சு கவலைப்பட்டு கவிதை எழுதுறது, இந்த லெவலுக்கு இஸ்லாம் ஒரு நாள் என்ன செய்ய அனுமதிக்காது. ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் என்றைக்கும் கடந்த காலங்களை மீட்டலாம். இஸ்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நடந்திருக்குது. எப்ப மீட்டலாம்? யாருக்காவது நன்றி செலுத்தணுமாக இருந்தா, யாருக்காவது நன்றி செலுத்த வேண்டும் என்று இருந்தால், நீங்க பெற வேண்டிய ஒரு படிப்பினை, வாழ்க்கையில் ஒரு மார்க்க ரீதியான ஒரு தவறோ ஏதோ நடந்திருக்கு, அந்த படிப்பினையை நீங்கள் பெற வேண்டும் என்றிருந்தால், அல்லாஹ் உங்களுக்கு செய்த நியமத்தை ஞாபகப்படுத்தி அருள் செய்ய வேண்டும் என்றிருந்தா மீட்டலாம். வேற எப்படி மீட்டக்கூடாது? உங்களையே நீங்களே டேமேஜ் பண்ணி கொள்றதுக்கு மீட்டக்கூடாது. இளைஞர்களுடைய இயல்பு என்ன? உலகத்திலேயே மிகப்பெரிய கவலையிலும் விரக்தியில இருக்கிறது யார் சொல்லுங்க? இளைஞர்கள் தான். பிரச்சனை குறைஞ்சவங்க யாரு? அவங்க தான். பிரச்சனை குறைந்தவர்களும் அவர்கள் தான். ஆனா இனி இல்லைன்ற உலக மகா பிரச்சனையோடு கவலையோடு இருக்கிறதும், அப்படி இனி லைஃப் முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறவங்க யாரு? இளைஞர்கள் தான். ஏன்? வாழ்க்கையில் அப்பதான் ஃபர்ஸ்டா எல்லாத்தையும் சந்திக்கிறாங்க. ஃபர்ஸ்டா சந்திக்கிறதுனால இந்த உலகத்துல எல்லாரும் தன்னை பார்ப்பது போலும், தான் உலகத்திலே மிகப்பெரிய விரக்தியோடு இருப்பது போலும் ஒரு தோற்றத்தை சைத்தான் கொடுக்கிறான், கொடுத்து வாழ வைக்கிறான். கவலை ஏற்படுத்துவது ஷைத்தானுடைய நடைமுறை அப்படி என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப எனவே லியஹ்ஸுனல்லதீன ஆமனு, மூமின்கள் கவலைப்பட வேண்டும் என்பதற்காகவே ரகசியம் பேச வைக்கிறான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப கவலை ஏற்படுத்திட்டா, அதை வாழ வைத்து விட்டா நீங்க அங்க போயிருவீங்க. அதனால தான் இஸ்லாத்துல
இந்த மரண அஞ்சலி, மௌன அஞ்சலி, விளங்கிட்டா, கடந்த காலத்தில் வாழ்ந்தவர்களை ஞாபகப்படுத்தி ஒரு வருஷத்துக்கு ஒருக்க எழுமி நிற்கிறது, இந்த இதெல்லாம் இல்லை. இந்த மரண அஞ்சலி, மௌன அஞ்சலி அப்படி செய்வதாக இருந்தால் அதுக்கு மிகவும் தகுதியானவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்கு நாங்கள் என்ன செய்யல, அதை செய்யவில்லை. ஏண்டா இந்த உம்மத்துடைய மிகப்பெரிய முசீபத்து எது வந்தாலும் சரி, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்ன, எனது மரணத்தை அவர் நினைக்கட்டும், அதுதான் எல்லாவற்றை விட மிகப்பெரிய சோதனை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்கே நம்ம அதை என்ன செய்யல. என்றைக்கும் கவலையை வாழ வைக்கிற மாதிரி எந்த ஒன்றை கண்டாலும் சரி தூரமாக இருக்கு. அது நமது கடந்த கால வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சாதாரணமாக இந்த கவலை வாழ வைக்கக்கூடிய தன்மை நிறைய பேர்ட்ட இருக்கிறதுக்கு ஆதாரம், யார்கிட்டயாவது இப்படி ஒரு சம்பவம் நம்ம லைஃப்ல நடந்தது ஒரு கவலையை சொல்ல பாருங்க பாப்போம். அவர் அதை ஒரு உணர்வோட கேட்க மாட்டார். ஏன்னா அவருக்கு 10 சம்பவம் உடனே ஞாபகம் வந்துடும். முடிச்ச உடனே நீங்க இதை சொல்றீங்க, நான் பட்ட பாடு இருக்குது என்று அவர் ஆரம்பிப்பாரு. அது ஒரு 1.5 மணி நேரத்துக்கு என்ன செய்யும் போய்க்கிறது. இவருக்கு புதுசா ஒரு கவலை வந்துடும், ஏன் இவர்கிட்ட சொன்னேன்னு. அப்ப என்ன அப்படி என்று சொன்னால், அவர்கள் என்ன நினைச்சிருக்கிறாங்கன்னா, இவனை விட நான் சோதனைப்பட்டிருக்கிறேன், அவனை விட நான் என்ன செய்யறேன், சோதனைப்பட்டீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ரஹிமல்லாஹு மூசா, மூசாவுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், லகத் ஊதிய மிம்மா ஊதித், நான் பட்ட கஷ்டத்தை விட அவர் கஷ்டப்பட்டிருக்கிறார். இதுதான் விஷயம். இதான் ஒரு முஃமினுடைய பண்பாக இருக்க வேண்டும். கவலையை வாழ வைக்கிற மாதிரியான எதையும் சொல்லக்கூடாது. என்னை விட அவர் கவலைப்பட்டிருக்கிறாரு, அவர் வாழ்ந்தாரா இல்லையா, அவர் தவா செய்தாரா இல்லையா, பொறுத்தாரா இல்லையா, நானும் பொறுக்கணும். இப்படித்தான் இருக்கணுமே தவிர யார் பட்ட மாதிரி நான் பட்ட மாதிரி எவனும் பட்டிருக்க மாட்டான்னு சொல்லி நம்மளை டவுன் பண்ணிக் கொள்வதை என்றைக்கும் இஸ்லாம் என்ன செய்யல, எங்களுக்கு அனுமதிக்கவில்லை. எனவே அன்புள்ள சகோதரர்களே, மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள், விரக்தி நிலையை வாழ வைக்கக்கூடிய அமைப்பிலான கவலைகளை போற்றுவது, அதை என உயர்த்துவது, அதை நினைப்பது எல்லாம் விரக்திக்கு கொண்டு போய் என்ன செய்யும், சேர்க்கும். ஒரு நாளும் இஸ்லாம் அதை அங்கீகரிக்காது. மிகவும் உற்சாகம் உள்ள உள்ளத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இந்த உள்ளத்திலே ஏற்படக்கூடிய மனிதனுடைய விரக்தி நிலைக்கு பலவிதமான காரணங்கள் என்ன செய்யும் இருக்கும். ஆனால் அந்த எல்லா காரணங்களையும் ஒரு சேர பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய மொத்த வடிவமாக நம்ம சொல்லலாம் இயலாமை. இயலாமை என்று எமக்கு நாமே விதித்துக் கொள்வது, இயலாமை என்று சொல்லி எமக்கு நாமே விதித்துக் கொள்வதுதான் அந்த அர்த்தம். அன்புள்ள சகோதரர்களே, நீங்கள் பார்க்கலாம், இந்த சமுதாயத்திலே ஒரு இடத்திற்கு வந்தவர்கள், ஒரு தரத்திற்கு வந்தவர்கள், பொருளாதாரத்திலேயோ அறிவிலேயோ அந்தஸ்திலேயோ ஆட்சியிலேயோ இப்படி வந்தவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் இந்த இடத்திற்கு நான் வருவேன் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இருந்திருப்பார்கள். இந்த இடத்துக்கு நான் வருவேன் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இருந்திருப்பார்கள். அவங்களுக்கு அல்லாஹ் அதை கொடுத்திருக்கிறான், அவங்களுக்கு அல்லாஹ் அதை கொடுத்திருக்கிறான். காரணம், இறைவன் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்திருந்தால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு உதவியதை அவர்கள் புரிந்து நன்றி செலுத்துவார்கள். இறைவன் மீது நம்பிக்கை வைக்கவில்லை என்றால் நன்றி கெட்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் இறைவன் நம்பிக்கை என்ன செய்யல, வீணாக்கல. இறைவன் நம்பிக்கையை வீணாக்கல. அது மார்க்கத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் மார்க்கத்துக்கு வெளியே இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் வெச்ச லட்சியத்தை இறைவன் என்ன செய்திருக்கிறான், காப்பாற்றி இருக்கிறான். அப்படி என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அந்த உள்ளத்து நம்பிக்கை இறைவன் ஒருபோதும் என்ன செய்யறதில்லை, வீணாக்குவதில்லை, அல்லாஹ் நாடிய சந்தர்ப்பங்களிலே தவிர. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த உணர்வு எப்பொழுது வரும் அப்படி என்றால், நமது உள்ளத்தை டேமேஜ் பண்ணக்கூடிய அமைப்பிலான சூழல்களை நாம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. அது கவலையை, சோர்வை உருவாக்கும், சோர்வு கவலையை உருவாக்கும், கவலை வாழ வைப்பது விரக்தியை என்ன செய்யும், உருவாக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் ஹைபருக்கு போய் வந்தேன். அனஸ் ரலியல்லாஹு சொல்றான், அவருடைய வாகனத்தில் பின்னால் உட்கார்ந்தேன். நான் அதிகமாக அவர் சொல்ல கேட்ட துவா எது தெரியுமா? போன நேரத்திலும் திருப்பி வரும் வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்ட துவா. உண்மையிலே அதுக்கு ஒரு முனாசபா அந்த இடத்துல இருக்குது. என்ன முனாசபான்னு சொன்னால், ஹைபர் நடக்குது, இப்ப ஹந்தக்கோட அகல் போரோட சேர்ந்து என்ன செய்து நடக்குது. இந்த ரெண்டுக்கும் ஒன்றோடு உள்ள சம்பந்தம் எவ்வளவு பெரிய விரக்தியை ஒரு மூமினுடைய வாழ்க்கையில், கவலையை, சோர்வை ஏற்படுத்தும் என்றதை நினைச்சு பார்க்கணும். அல்லாஹ் தஆலா சூரா அஹ்ஸாப்ல சொல்லி காட்டுறான். சூரா அஹ்ஸாப்ல அதாவது யா அஹ்ல யஸ்ரிப் லா முகாம லக்கும், மதீனா வாசிகளே, இனி மதீனா முடிஞ்சது, தங்குறதுக்கு நீங்க அகதியாக வந்தவர்கள் இனி தங்குறதுக்கு வாய்ப்பும் இல்லை, உள்ளவர்களுக்கும் இல்லை வந்தவர்களுக்கும் இல்லை.
அவ்வளவுக்கு சுத்திட்டாங்க எல்லாரும். அப்படி சொன்னாங்க. உங்களில் சில பேரும் இறைவனை பற்றி தவறாக நினைத்தீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். முனாஃபிக்குகள் ஒரு பட்டியல், அதல்லாம சில நபித்தோழர்கள் மிகவும் தூரமான, அப்பதான் இஸ்லாத்துக்கு வந்து சில நபித்தோழர் இருப்பாங்க, அவங்களுக்கு உள்ளத்துல சில நம்பிக்கையின்மைகள் இறைவனை பற்றி ஏற்பட்டதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒரு சில முஃமின்களை தவிர, ஒரு சில முஃமின்களை தவிர. அப்ப நினைத்து பாருங்கள். அதோட தொடர்ந்து ஹைபர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தங்களது மேனியை அல்லது தங்களை சுத்தம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாரு, நீங்களா ஆயுதங்களை வைத்து விட்டீர்களா? மலக்குமார்கள் ஆயுதங்களை வைக்கவில்லை, நாங்க ஹைபருக்கு போறோம் சொல்லி, நாங்க ஹைபருக்கு போறோம். அப்படி என்று சொன்னால் அவ்வளவு பெரிய ஒன்றை ஃபேஸ் பண்ணி சும்மா அப்படி அல்லோல கல்லோல பட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு போறது இருக்குது. எவ்வளவு பெரிய மன வலிமை என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அதுவும் அவர்கள் பூர்வீக குடிகள் போல உட்கார்ந்து கொண்டிருந்து துரோகம் செய்தவர்கள், அவர்கள் அகற்றுவது. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபருக்கு போனதிலிருந்து வரும் வரைக்கும் கேட்ட துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸ்ல் வல் ஜுப்னி வல் புக்ல் வ தலஇத் தைன் வ கலபத்திர் ரிஜால். இந்த துஆல ரசூலுல்லாஹ் கேட்ட எல்லாமே மன ஆளுமையை பாதிக்கக்கூடிய சொற்கள். அவைகள் வரக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கிறாங்க. உண்மையிலே எவ்வளவு ஒரு பெரிய ஒரு முனாசபா இருக்கு, சந்தர்ப்பம், ஒரு சம்பந்தம் இருக்கிறத பாருங்க. ரசூலுல்லாஹ் எனக்கு அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன். அறிஞர்கள் வந்து இந்த ஹம்முக்கும் ஹஸனுக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன், குணங்களை பிரித்து சொன்னதிலே விலக்கி சொன்னதில் இஸ்லாத்துக்குள்ள பங்கு நிறைய என்று சொல்லி, கவலை அப்படின்னு சொல்லிட்டு போகாம கவலை இது விரக்தியை கூட சொல்லல. ஹம்மு ஹஸன் என்று சொல்றது விரக்தி அல்ல. ஹம் அப்படி என்றது ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை செய்ய நினைப்பது. ஹம் என்று சொல்றது ஹிம்மா என்று சொல்றது மிகப்பெரிய உளதைரியம், ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு இருக்கக்கூடியது. அப்ப ஹம் என்றது ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கக்கூடிய நேரத்தில் சாத்தியப்படுமா, இப்படி நடக்குமே அப்படி நடக்குமே என்று எதிர்காலத்தில் நினைக்கிறான் ஒருத்தன். அந்த கவலை உண்மையில அந்த கவலை இல்லை அவனுக்கு, எனக்கு நடக்கலையே உண்டு, நடக்காத நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நடக்குமோ இது தொடர்ச்சி அப்படி வருமோ நினைக்கிறது, நடக்கிறத நினைச்சோ வர்ற கவலை, அது வரக்கூடாது. அடுத்தது என்ன? ஹசன். ஹசன் பொதுவான இடத்துல சொன்னா எல்லா கவலையும் குறிக்கும். இந்த இடத்துல ஹசன் என்று சொல்றது கடந்த காலம். கடந்த காலத்தில் நடந்தவைகளை நினைத்து ஒருத்தன் விரக்தி அடைவது, நடந்துட்டே கவலை அடைவது, அல்லது அந்த கவலையை நினைத்து அவருடைய பாதிப்புகளை நினைத்து அச்சப்படுவது, இது போன்ற எல்லாவற்றையும் குறிக்கும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன். எந்த கவலை எனக்கு இருக்கக்கூடாது, ரெண்டு விதமான கவலை என்ன செய்யக்கூடாது, எனக்கு இருக்கக்கூடாது. வல் அஜ்ஸ், தொடர்ந்து என்ன நடக்கும், இயலாமை. இயலாமை என்று வந்துடும். இயலாமை என்று சொல்றது இயலாது என்று சொல்றதல்ல, இயலாமை என்று சொல்றது தனக்கு வந்து சேர்றது. அது நான் இயலாது என்று சொல்றது விரக்தி அல்ல, நான் விரும்பலன்னு அர்த்தம். நீங்க வந்து என்ன, அதாவது அந்த அஜிஸ தேடிக்கொள்ற நேரம். உதாரணமா சொல்வார்கள் என்ன, ஒரு அதாவது விழிப்பை நீ தேடிக்கொள்ற நேரத்தில் அது நிம்மதியா இருக்கும். விழிப்ப அது தேடி உன்னை அது தேடி வந்தால் அது உனக்கு பாரமா இருக்கும். இரவுல முழிச்சிக்கிறத நீ தேடினா சந்தோஷமா இருக்கும், அதே உன்னை தேடி வந்தா கஷ்டமா இருக்கும். அதுதான் என்னது, இரவுல தூக்கமின்மை தேடி வர்றது, தேடி வந்தா கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி தான் இயலாமே நீ சாய்ஸ் பண்ணா ஓகே, கவலையை வாழ வச்ச இயலாம உன்னை தேடி என்ன செய்யும், வரும். அதை ரசூலுல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸ்ல். சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனம் சோர்வுக்கு முந்தினது சோம்பேறித்தனம், சோர்வுக்கு முந்தியது சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனத்தை வளர்த்தா சோர்வு தானா என்ன செய்யும், வந்து சேரும். அப்போ வல் அஜ்ஸி வல் கஸ்ல், இயலாமை சோம்பேறித்தனம், வல் அஜ்ஸி வல் கஸ்ல் வல் ஜுபன் வல் புக்ல். விளைவுகள் இதெல்லாம் அதனுடைய விளைவுகள் எல்லாம். ஜுபன் கோழைத்தனம், ஜுபன் என்ன, கோழைத்தனம். வல் புக்ல் கஞ்சத்தனம். இவைகள் எல்லாவற்றையும் விட்டு ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடுறாங்க. வதலஇத் தைன், கடன் முற்றுதல். தல அப்படி என்று சொல்றது ஒன்று ரெண்டு கடனை வாங்குறத வளமையாக்கினால் அது ஒரு மனிதன் என்ன ததல்லு, அதில் அவனை என்ன செய்யும், மிகைக்க வைக்கும், அது அவனை மிகச்சிரும். தல அத்தைன், அவனை மிகைத்து விட்டால் அது அவனை முடக்கும், அவனை என்ன செய்யும், அது முடக்கும். இந்த மாதிரியான முடக்குகின்ற நிலை எனக்கு என்ன செய்யக்கூடாது, என்றைக்குமே வரக்கூடாது. தல அத்தைன் வகலபத்திர் ரிஜால், மனிதர்கள் என்னை மிகைத்து விடுவது. இதெல்லாம் நடந்துடா கடைசி ரிசல்ட் உங்களுக்கு என்ன தெரியுமா, நீங்க கீழே எல்லாரும் உங்களை என்ன செஞ்சிருப்பாங்க, மிகைத்திருப்பார்கள், மிகைத்திருப்பார்கள். அல்லாஹு தஆலா இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மிகப்பெரிய வார்த்தை தான் பொறுமை. குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்ற ஃபஸ்பிர்
நபியை பொறுத்துக் கொள்ளுங்கள், இன்ன வஅதல்லாஹி ஹக், அல்லாஹ்வுடைய வார்த்தை உண்மையானது, லா யஸ்தகிஃபன்னக அல்லதீன லா யூகினூன், நம்பிக்கை இல்லாதவர்கள் உங்களை சீப்பாக பார்த்து விடக்கூடாது. நம்பிக்கை இல்லாதவர்கள் உங்களை இரண்டாம் தரமான நிலைக்கு ஆக்கிவிடக் கூடாது, பொறுமையாக இருங்க அப்படி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இஸ்திக்ஃபாஃப் கலபத்துர் ரிஜால், மற்றவர்கள் மிகைத்தல் என்பது நம்மளை அவங்க என்ன எப்படி பார்க்கறாங்கன்னு அர்த்தம், இஸ்திக்ஃபாஃப் சீப்பாக பார்க்கறாங்கன்னு அர்த்தம். இந்த நிலைமை வரக்கூடாது. சுப்ஹானல்லாஹ், உள்ளத்தை அப்படி ஆளுமையாக வைக்க வைத்த ஒரு அழகான ஒரு துஆ, ஒரு அழகான ஒரு துஆ. இதைத்தான் ரசூல் நாங்க நம்பிக்கை ஊட்டுகின்றவன இன்னொரு துஆல எப்படி சொன்னாங்க, அல்லாஹும்ம லா சஹ்ல இல்லா மா ஜஅல்தஹு சஹ்லா, யா அல்லாஹ் நீ இலேசாக்குவதை தவிர வேற எந்த இலேசும் கிடையாது. வ அன்த தஜ்அலுல் ஹஸ்ன, அங்க ஹஸன் அல்ல, கவலை அல்ல. வ அன்த தஜ்அலுல் ஹஸ்ன, ஹஸன் என்ற அரபுல கவலை. ஹஸ்ன் என்றா மலை குன்று இருக்குதே, பாறை குவியலா இருக்கும், சின்ன குன்று, மணல் குன்று மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்குமே, அந்த இதை சொல்றது. வ அன்த தஜ்அலுல் ஹஸ்ன, அதை கூட சஹ்லா, நீ நினைத்தால் மணல் மேடாக ஆக்கி விடுகிறாய். குன்று மாறி பலமா இருக்கக்கூடிய அதை கூட நீ நினைத்தால் அப்படியே மணல் மேடு மாதிரி என்ன செய்கிறாய், ஆக்கி விடுகிறாய். முதல் அர்த்தம் சஹ்லன்றது வேற, இங்க சஹ்லன் சொல்றது என்னது, மணல் மேடாக நீ என்ன செய்கிறாய், ஆக்கி விடுகிறாய். இப்ப அல்லாஹ்ட்ட துஆ கேக்குறோம், அல்லாஹும்ம லா சஹ்ல இல்லா மா ஜஅல்தஹு சஹ்லா வ அன்த தஜ்அலுல் ஹஸ்ன இதா ஷி'த சஹ்லா. அன்புள்ள சகோதரர்களே, அவ்வளவு ஒரு உற்சாகமான விஷயத்தை இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. என்றைக்கும் சோம்பேறித்தனம், சோர்வுத்தனம், கவலை, விரக்தி என்கின்ற தொடரின் மூலம் எங்களை அழித்துக் கொள்வதையும் எங்களை அப்படியே இல்லாமலாக்கிக் கொள்வதையும் இஸ்லாம் பாதுகாப்பு தேடி சொல்லுமாறும், இறைவன் மீது நம்பிக்கை வைக்குமாறும், நல்லதில் ஆர்வத்தோடு இருக்குமாறும், நம்பிக்கை இழக்க வேண்டாம் என்றும், அது குஃப்ர் என்றும் இஸ்லாம் என்ன செய்கிறது, சொல்கிறது என்று சொன்னால், இந்த மனோ வலிமை உள்ள ஒரு அழகான ஒரு மார்க்கம், நல்ல பண்புகளை தூண்டக்கூடிய ஒரு மார்க்கம். இஸ்லாத்துடைய பண்பாடுகளை படிப்பதனால் நமக்கு உலகத்திலும் லாபம், மறுமையிலும் லாபம் என்பதை உணர்த்தக்கூடிய முக்கியமான சில